அனைவருக்கும் வணக்கம். அதாவது மண்பானை எப்படி செய்கிறார்கள் என்று பார்க்கலாமா? மண்பானை செய்கிறதுக்கு சுத்தமான களிமண் வேண்டும். அந்த களிமண்ணை நைஸாக கட்டி இல்லாமல் குழைத்து கொள்வார்கள். பிறகு அதை மண்பாண்ட சக்கரத்தில் சுழன்று கொண்டே இருப்பார்கள். அதில் வைத்து சுற்றி கொண்டே தனக்கு தேவையான வடிவத்தை உருவாக்குவார்கள் மண்பானை செய்யும் கலைஞர்கள். அது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். சுழன்று கொண்டிருக்கும் சக்கரத்துக்கு நடுவில் இதை வைத்து கொண்டு அதனுடைய வடிவத்தை தனக்கு விருப்பப்பட்ட வடிவத்தில் அளவில் உருவாக்குவார்கள். அதன் பிறகு அந்த பானையை நிழலில் உலர்த்துவார்கள். அதன் பிறகு தீயில் சுட்டு பதப்படுத்துவார்கள். அதாவது பானை செய்ய களிமண் கட்டி இல்லாமல் குழைத்து கொள்வார்கள். மென்மையாக இருக்கும் அந்த மண், கட்டி இல்லாது. சில குயவர்கள் பானையை உறுதிப்படுத்த அந்த குழைத்த களிமண்ணுடன் நாட்டு சர்க்கரை, உப்பு அல்லது கருப்பட்டி போன்றவற்றை கலந்து செய்வார்கள். பானையை வடிவமைப்பது எப்படி என்றால், குழைத்து வைத்த களிமண்ணை அந்த சக்கரத்துக்கு இடையில் வைத்து சுற்றி கொண்டே சிறிய அளவு, பெரிய அளவு, அதனுடைய வடிவம் எல்லாம் கையாலேயே உருவாக்குவார்கள். மெதுவாக தட்டி அந்த சக்கரத்தில் சுழன்று கொண்டிருக்கும் பொழுது தட்டி வடிவை உருவாக்குவார்கள். இவர்களை குயவர்கள் என்று சொல்வார்கள். பார்ப்பதற்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்புறம் அந்த உலர்ந்த பானையை நிழலில் காய வைப்பார்கள் பார்த்தியா. அப்புறம் அதை வெயிலில் நேரடியாக வெயில் படாதவாறு அதை வெயிலில் வைத்து காய வைப்பார்கள். அப்புறம் பானையை சுடுவார்கள். அடுப்பில் வைத்து சுட்டு பதப்படுத்துவார்கள். இப்படி பதப்படுத்தினால், சுற்றி இது பண்ணால் பானையினுடைய வலிமை கூடுமா. மண்பானைக்கு வேறு பெயர்கள் உண்டு. மட்பாண்டம், ஏனம், சட்டி என்று இப்படி பலவாறு சொல்வார்கள். அதாவது அந்த களிமண்ணில் ஏகப்பட்ட பொருட்களை உருவாக்குவார்கள். பானை மட்டுமல்ல, ஏகப்பட்ட பூந்தொட்டிகள் அளவு வாரியாக உருவாக்குவார்கள். வடிவத்தையும் விருப்பப்படி உருவாக்குவார்கள். சாமி சிலைகளை கூட உருவாக்குவார்கள். அந்த கலைஞர்கள் எவ்வளவு நுண்ணறிவு படைத்தவர்கள் பாருங்கள். ஆச்சரியமாக இருக்கின்றது அல்லவா? நன்றி.